சட்டபூர்வமாக நீ தப்பிக்கணும்னா இப்படி தான் சொல்லி ஆகணும், வேற என்ன சொல்ல முடியும்? கட்டாயப்படுத்தி என்னை வந்து திருமணம் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன கேட்டால் கட்டாயப்படுத்தி கூட என்னை வந்து உறவு வச்சுக்க சொல்லிட்டாங்க. பல பேர்கிட்ட போயிட்டு வந்தாருன்றீங்க. அவனும் நினைப்பான்ல மனசுக்குள்ள, ஜிவி பிரகாஷ் கூட பழகி இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயனோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கிறாங்க, வந்து விஜய் கூட சேர்ந்து பல விதமான போட்டோ எடுத்திருக்கிறாங்க. பல விதம்னா நீங்க சுதிப்பிரியா வந்து ஒரு உங்களுடைய பேப்பரை போடுறாங்க, உங்களுடைய வாட்ஸ்அப்போட வந்து சாட்டிங்கை போடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய ஃபோனை எடுத்து அவர் வந்து சாட்டிங் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அவர் எங்கள் வீட்டில் இருந்தாருன்றதுக்கு பாருங்கள், நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்கள். மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களே, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் ஓகேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப எங்க தலைமறைவா இருக்கீங்க? இதுல எங்க யார் தலைமறைவானது? முதல் மனைவி இதுவரைக்கும் கேள்வி கேட்காம, முதல் மனைவி கேள்வி கேட்கலாம் கிடையாது. யார் சொன்னது? சொல்றாங்க. எப்படி உங்கள மாதிரி வந்து மீடியால வந்துட்டு ஒப்பாரி வைக்கணுமா? சொல்றாங்க ரெண்டாவது மனைவி வந்து அமெரிக்கா பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. கேட்கறத கேள்வி அவங்க சொல்றதையே சொல்லிட்டு கிடையாது. இப்ப எல்லாரும் அதான் பண்றீங்க. ஜாக்கிர் செல்லா வாந்தி எடுத்தா அதை அப்படியே தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு கொண்டு வந்து கொட்டுறீங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீப காலமாக சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஜாய் கிசில்டா இஷ்யூ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு கேஸ் வந்து கிளைமாக்ஸ் நெருங்க போகுது, அதான் கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, கிளைமாக்ஸ் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சார். அப்படி சரி, ஓகே. இப்போ இந்த கேஸ் எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்குங்க சார்? ஸ்டேஜில் இருக்கு, அது தெரியும். என்ன ஸ்டேஜ்ன்றது நம்ம முடிவு பண்ண முடியாது, நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். இவங்க நீங்கள் கிளைமேக்ஸ்னு சொன்னீங்க, அந்த கிளைமேக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும். இதுதான் கிளைமேக்ஸான்றது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பில் பொறுத்து தான் இருக்குது. இது கிளைமேக்ஸா இல்லை இது இன்னும் டெவலப் ஆகுமான்றது தெரிய வரும். ஸோ அதனால் எனக்கு நான் என்னுடைய பார்வையில் என்னென்னு பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, என் பார்வை எப்பயுமே பளிச்சுன்னு வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். இந்த இடத்துல வந்து விக்டிம் ஒரே ஒரு நபர் தான். விக்டிம் ஒரு நபர்னால் அவங்க பின்னாடி 2 பிள்ளைகள், ஸ்ருதிப்பிரியா அண்டு 2 பிள்ளைகள், அவங்க தான் நான் விக்டிமாக பார்க்குறேன். மற்றவர்கள் எல்லாருமே விக்டிமை ஏற்படுத்தினவங்க தான். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் தெரியாமல், அட்ரஸ் மீன்ஸ் அப்பா யாருன்னு தெரியாமல் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது வரைக்கும் அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கிர் செல்லா புள்ள தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ உள்ளே வந்து மாதம்பட்டி ஒத்துக்கிட்டாரு, ஆனால் வெளியே வந்து நான் என்ன சொன்னா, இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுனேன் சார். உள்ளே வந்து ஒத்துக்கிட்டார். இப்போ புரியுதுங்களா? மகளிர் ஆணையம் கூட ஒரு ஒரு ஏஜென்சி, அதாவது கேட்டால் விசாரணை ஏஜென்சி தான், அதிகாரப்பூர்வமான மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி தான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பரிந்துரை கடிதத்தை காவல்துறைக்கு அனுப்பிட்டாங்க, அதோடு அவங்க முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதை ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிவெடுக்கிற இடத்துல வந்து கேட்டால் விசாரணை குறித்து முடிவெடுக்கிற இடத்துலையும் சரி, அதுக்கப்புறம் சட்டமும் நீதியும் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகுது. அதனால் வந்து அவர் அங்கே என்ன சொன்னார், அவர் சொன்னதை அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாரா, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிரமாண பத்திரங்களை 2 பேருமே தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பேச்சாக போயிடும். இந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றாலையில் போயிடும். நீங்கள் என்ன பேசுனீங்க, அவங்க என்ன பேசுனீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக பதிவு இல்லாமல் அது போயிடும். அதனால் தான் நீதிமன்றத்தை எதுக்காக வந்து பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ண சொல்கிறாங்க? எழுத்து வடிவில் இருக்கிறது தான் நிற்கும். எழுத்து வடிவில் போட்டு அதில் நீங்கள் கையொப்பம் போடுறீங்களே இல்லையா, அப்போ தான் அது வந்து வேல்யூ. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து எழுதுனதே வந்து என்ன சொல்கிறாங்க, ஜாக்கிர் செல்லா ஸ்ருதிப்பிரியா ஒரு பேப்பரை வெளியிடுறாங்க, அதில் கைப்பட எழுதுனதே என்ன சொல்கிறாங்க, அது ஏதோ சொன்னாங்களே, இது இந்த மேனிஃபெஸ்டோ ஏதோ சொன்னாங்கல்ல. ஆனால் அது ஒரு நியாயத்தோட சொல்கிறாங்களே, நான் வந்து என்னோட வீட்டுக்காரங்க உரிமைக்காக கேட்குறேன். உரிமை கேட்குறீங்க, அது கேட்குறீங்க, உரிமை கூட நீங்கள் கேளுங்க. அதை எதுக்கு நான் கேட்குறது கேட்டால், உரிமையை கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேட்கணும், எதை கேட்கணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்குது. எதை கேட்கணும், எங்கே கேட்கணும்னு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன, அவர் வந்து உங்களை பராமரிக்கிற வந்து விட்டுட்டு போயிட்டாரு, ஏமாற்றிட்டாரு, ஏதோ சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன், சட்டபூர்வமாக புகார் தரீங்க, புகாரை எடுத்துக்கலன்னா அடுத்த கட்டம் நீதிமன்றத்தை நோக்கி நீங்கள் நகர்றீங்க, மகளிர் ஆணையம் போகிறீங்க, நீதிமன்றம். இது இப்படி தான் கேட்கணுமே தவிர வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கடிதத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் மனைவி, நீங்கள் யாராவது வீட்டுக்குள்ளேயே வந்து கடிதம் எழுதி பேசிப்பாங்களா? யாராச்சும் வந்து கடிதத்தில் எழுதி வந்து கணவன்கிட்ட பேசுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பேச மாட்டாங்க. அப்போது வந்து இது வேறு யாருக்கும் வந்து த்ரெட் பண்ணுறதுக்காக எழுதந்தான் இருக்கலாம்.
ஒரு விஷயம் நல்லா புரியும். வீட்டுக்கு புதுசாக கேள்விப்படுறேன் இப்போ தான். வீட்டுக்குள்ளேயே லெட்டர் எழுதுறது, அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கணவன் வந்து உலாவறதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. கேட்டால் இது எல்லாமே என்னுடைய பாதுகாப்புக்காக வந்து ஃபோட்டோலாம் பாதுகாப்புக்காக எடுத்தேன். இந்த பேப்பரில் எழுதுனது என்னென்னு எதுக்காக எடுக்கிறேன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகன், அது மேனிஃபெஸ்டோ. அது நான் எழுதியது எது? 8 லட்ச ரூபா கொடுக்கணும், 8 லட்ச ரூபா கொடுக்கணும், 8 லட்ச ரூபா கொடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து எழுதுனீங்கன்னா அப்போ உடனே எந்த பண்ண 8 லட்சம் கொடுத்துருவாங்க. வந்து இதுல எந்த ஒரு மனநிலை சார் புரியல. மனநிலைலாம் கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு எலிச்சவாயம் சிக்கிட்டான். அவங்ககிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறக்கலாம். இவ்வளோதான். என்ன சார் நீங்களே சார் எங்கேயாவது ஒரு காதல் கணவன், இத்தனைக்கும் முதல் கணவன் காதல் கணவன் இருக்கும்போது ஒரு பிள்ளையும் இருக்கிறான். இன்னொரு நபர் வந்து தங்கம் நீ வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வா தங்கம்னு ஒருத்தன் சொல்கிற அளவுக்கு நீ பழகிருக்கிறல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட தங்கன்னு சொல்லுங்க பாருங்க, செருப்படி வாங்கும். இன்னொருத்தர் மனைவியை போய் நீங்கள் பேச முடியுமா? நீங்கள் தங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்யோன்யமாக ஆன பிறகு. எப்படி? ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருக்கமாகி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய மனைவி வந்து நீங்கள் வந்து தங்கம்னு வந்து சொன்னார். தங்கம் நீ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வா தங்கம். ஆமா சார், முதல் வாக்கு சரியில்லை, ஆனால் ரெண்டாவது வாக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க சார். அதை முறைப்படி தானே பண்ணியிருக்காங்க. பாருங்க, எங்க முறையும் கிடையாது, நுரையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்களே. அப்படி கிடையாது. இங்கே இப்போ பேசப்படுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து கல்யாணம் வந்து லைவ்ல இருக்குது. ஆனால் இருக்கும் போதே இவர் வந்து கல்யாணம் பண்ணதா சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கான வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குறிப்புகள் ஏதாவது போட்டிருக்கிறாங்களா? அந்த கல்யாண பத்திரிகை ஏதாவது எதுவும் இருக்கா? ஃபோட்டோ இருக்கு, ரைட்டு. பத்திரிகை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல. ரெண்டாவது திருமணம் தானே சார்? சார் எந்த திருமணமா சார்? ரெண்டாவது திருமணம் தான். ரெண்டாவது திருமணம் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? ரெண்டாவது திருமணம் நீங்கள் பத்திரிகை அடிக்க மாட்டீங்களா? ரெண்டாவது திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் 10 பேரை வர வைக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். ஒரு காப்பி தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? ஒரு நிகழ்ச்சியை நடத்த மாட்டீங்களா? ஃபோட்டோ இருக்குது. எந்த மண்டபத்தில் கோயிலில் கூட முண்டக கன்னியம்மன் கோயிலில் ஏதோ சொன்னீங்க. அந்த கோயிலில் இருக்கிற யாராவது சாட்சி சொல்லியிருக்காங்க? ஆமாங்க, இங்கே தாங்க கல்யாணம் நடந்து சொல்லியிருக்காங்களா? கோர்ட்டுக்கு முண்டக கன்னியம்மனா வரும், கோர்ட்டுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு, இது சாட்சி சொல்கிறதுக்கு. அதுதான் சாட்சியா குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க சார். குழந்தைன்றது என்ன சார்? அது ஆண் பெண் இணைந்தா குழந்தை, ஆண் பெண் இணைந்தா குழந்தை. அதுனா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தாலி கட்டி கல்யாணம் பண்ணால் தான் நான் வெளியே வரேன் நான் சொல்ல போகுது. அதான் சொல்றாங்களே சார், எங்க மாதம் ரங்கராஜன் உறுதி கொடுத்தாரு, அதனால குழந்தை வந்திருக்கு சொல்றாங்க. அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே முறையற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு அதை முறைப்படுத்த நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களாம் உட்காந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஆடு மாடுகள் மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மேரேஜ் சிஸ்டமே. அந்த மேரேஜ் சிஸ்டத்தையே நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஒரு கணவன் வந்து காதல் கணவனோ எந்த கணவனோ, ஒன்று கணவன் இருக்கிறான், புள்ள இருக்கிறான். அப்போ இன்னொரு நபரோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறது அதுதாங்க வந்து கள்ள தொடர்புன்றான். புரியுங்களா சொல்கிறது? அந்த தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மேரேஜ் லைவ்ல இருக்கும்போது இன்னொரு மேரேஜை நீங்கள் வந்து பண்ணுறீங்கல்ல, அது வந்து முறையான கல்யாணமா? அது முறையற்ற கல்யாணம் தானே. அப்போ முறையற்ற கல்யாணம் நான் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு பிள்ளைய வந்து நான் வந்து பெற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து உரிமை வேணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இது எப்படி? இப்போ சட்டத்தை ஏமாத்துறீங்க. முதல் கணவனை மட்டும் ஏமாத்தலை, சட்டத்தையே ஏமாத்துறீங்க. மேரேஜ் சிஸ்டத்தை நொறுக்குறீங்க, இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுறீங்க. எத்தனை குற்றம்! ஆனால் இது எல்லாமே தெரியாமல் நீலி கண்ணி வடிக்கிறீங்க. உண்மையாலே தம்பி நான் பேசுறது, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற குற்றம், ஜாய் கிருஷ்ணா செய்கிற குற்றம் என்ன? மாதம்பட்டி ரங்கராஜ் குற்றவாளி, நம்ம வருவோம் அடுத்தது. புரியுங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தர் நம்மளோட வந்து பழகிறான்னு சொன்னா அவனை செருப்பால் அடிச்சு துரத்தி இருக்கணுமா இல்லையா? முதல் மனைவி இதுவரைக்கும் கேள்வி முதல் மனைவி கேள்வி கேட்கலாம் கிடையாது. யார் சொன்னது? சொல்றாங்க. எப்படி உங்களை மாதிரி வந்து மீடியால வந்துட்டு ஒப்பாரி வைக்கணுமா? சொல்றாங்க. ரெண்டாவது மனைவி வந்து பாக்குறாங்க கேட்கறத கேள்வி அவங்க சொல்றதையே சொல்லிட்டு கிடையாது. இப்ப எல்லாரும் அதான் பண்றீங்க. ஜாய் கிருஷ்ணா வாந்தி எடுத்து அதை அப்படியே தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு கொண்டாந்து கொட்டுறீங்க. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து சுனிப்பிரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காங்க மீடியாவில். ஏன் பேசணும்? குடும்ப கௌரவம் இருக்குது. கணவன் வந்து தப்பு பண்ணியிருக்கிறான், அவங்களுக்கு தெரியுது. கணவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பார்வையில் இருக்க கணவன் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? ஒரு மீடியா வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கணுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க. ஸ்ருதிப்பிரியாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். என்னைக்கா இருந்தாலும் அவன் திரும்பி வருவான்னு அவங்களுக்கு நம்பிக்கை. திரும்பி வந்துட்டான். வந்தவன் சும்மாலாம் வரல. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தை எனக்கான சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு வரான். யார்கிட்ட சொல்லிட்டு வரான்? எல்லார்ட்டையும் சொல்றான். நேரம் என்ன வந்து ஒவ்வொரு மீடியா வந்து பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சா சொல்ல முடியும். எது நல்லா புரிஞ்சுங்க. எங்க பேசணுமோ அங்க பேசுறாங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா,
உங்களுக்கு மீடியாவுக்கு வந்து தீனி வேணுன்றதுக்காக மீடியாவில் உட்காந்து ஒப்பாரி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அவன் எதுக்கு ஒப்பாரி வைக்கணும்? அவன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாய் கிருஷ்ணாவுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு எங்கேயா சொல்லியிருக்கானா? அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பில் அவங்களுக்கு யாருன்னு தெரியல, கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாதுங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லியிருக்கானா? கட்டாயப்படுத்தி அதை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். அது சாத்தியமே கிடையாது. அவன் வந்து அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்ததான் சொல்கிறான். சட்டப்பூர்வமாக நீ தப்பிக்கணும்னா இப்படி தான் யார் சொல்லி ஆகணும், வேறு என்ன சொல்ல முடியும்? கட்டாயப்படுத்தி என்னை வந்து, ஏன்னா பல சினிமாக்கள் நிறைய இருக்குது சார், அந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது சரிங்களா. கட்டாயப்படுத்தி என்னை வந்து திருமணம் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன கேட்டால், கட்டாயப்படுத்தி கூட என்னை வந்து உறவு வச்சுக்க சொல்லிட்டான்னு கூட சொல்லலாம். அது சொல்லலை, இனிமேல் கூட சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறான்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அது என் பிள்ளையாக இருந்தால் நான் அதை வந்து பராமரிக்கிற செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வரான்னா, இவங்களோட நடத்தை சரியில்லைன்றது தான் அது ரொம்ப தெரிய வருது. எப்போ தான் வந்து இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரங்கராஜுக்கு வந்து பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு இவங்க பேர் கூட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என் பிள்ளையாண்டதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறான்னா இவங்களோட நடத்தை சரியில்லைன்னு சொல்ல வரான். நீங்கள் யார் வேணா சொல்லலாமே, நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல. இதை உடனே தான் நீங்கள் ஒரு பார்வையில் வந்துடக்கூடாது தம்பி. உடனே என்னங்க ஒரு பெண்ணோட பழகிட்டு இப்படிலாம் ஏமாற்றிட்டு அவர் நடத்திய சந்தேகம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரங்கராஜ் வந்து ஒரு இடத்துல மட்டும் போகல, என்கிட்ட பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு சொன்னது யாரு? யாராவது நீங்க நல்ல பெண்ணா இருந்தீங்கன்னா பல பெண்களோட தொடர்புடையவனோட நீங்க உறவு வச்சுப்பீங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். ஜாய் கிருஷ்ணா நல்ல பெண் இல்லையா, உத்தமி அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம பாரு, நம்ம யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கறது நம்ம கிடையாது, யாரையும் கொச்சையும் படுத்த முடியாது. இப்போ நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மனிதரோட நீங்க தொடர்பு வச்சுக்கணும், பல பெண்களோட போயிட்டு வந்தவரோட நீங்க எப்படி தொடர்பு வச்சுக்கிறீங்க? அதே தான் அவனும் சொல்றான். நம்ம எதுவுமே சொல்லலை இங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் நம்ம எதுவுமே சொல்லலை, நேரடியாக சொல்றீங்க. அவன் மறைமுகமாக சொல்றான். நீங்க ஒரு மீடியாவில் போய் உட்காந்து சொல்றீங்க ஸ்ருதி பிரியா விட்டுட்டு நேரம் வந்து எங்கிட்ட வரல, இன்னும் பல பேர்கிட்ட போயிட்டு வந்தாருன்றீங்க. அதுவும் நான் பார்த்தேன். எங்கிட்ட மட்டும் தொடர்பு இல்லைங்க, அவருக்கு இன்னும் பல பெண்களோட தொடர்பு இருக்குங்க, என்கிட்ட பழகின பிறகுதாங்க எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றீங்கன்னா கரெக்ட். ஆனால் சொல்ற டயலாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பில் நீங்களே ஏறி உட்காடுறீங்க. எப்படின்னு ஸ்ருதி பிரியா கிட்ட இருந்து நேராக ஜாய் கிருஷ்ணாட்ட வரல, இன்னும் பல பேர்கிட்ட போயிட்டு வந்தாருன்றீங்க. அப்போ வந்து அவனும் நினைப்பான்ல மனசுக்குள்ள, நம்ம கூட வந்து பழக்கத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் கூட பழகி இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயனோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கிறாங்க, வந்து விஜய் கூட சேர்ந்து பல விதமான போட்டோ எடுத்திருக்கிறாங்க. பல விதம்னா நீங்கள் எதுவும் புரிஞ்சிக்கூடாது, பல வந்து உடைகளை உடுத்தி போட்டோ எடுத்திருக்கிறாங்க. யாரு பெருசா போதுங்களே, லிஸ்ட் பெருசா இருக்கு. நீ வேணா அனுப்புறேன் பாருங்க. விஜயோட சேர்ந்து விஜயோட வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்க, சிவகார்த்திகேயன் காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்க, ஜிவி பிரகாஷ்க்கு வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்க. அது சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பல நடிகர்களுக்கும் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணும்போது அதில் இவங்க சிலாகிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், என்னை பற்றி விஜய் வந்து சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, நான் வீடியோ அனுப்புகிறேன், ஒன்றா பார்த்துங்க. ஏகப்பட்ட வீடியோ அனுப்பி விட்றானுங்க, வேறு வேலையாக இல்லை நமக்கு. ஜாய் கிருஷ்ணா வந்து இந்த நடிகரோட இந்த போட்டோ, ஜாய் கிருஷ்ணா அந்த நடிகரோட இந்த போட்டோ, ஜாய் கிருஷ்ணா இந்த ஒரு 10 வருஷம் ரெக்கார்டை போட்டு அனுப்புகிறானுங்க நமக்கு. தொழில் ரீதியாக கூட இருக்கலாம் சார். சார் நான் இப்போ நான் தப்பாக சொன்னேன் உடனே நீங்கள் என்ன சொல்றீங்க சார்? தொழில் ரீதியாக கூட இப்போ நான் எங்கேயாவது தப்பாக சொன்னேன் தம்பி? எங்கேயாவது என் வாயிலாவது வந்துதா? இல்லை, அதான் சார் நான் கூட சொல்கிறேன். அதை தான் நானும் சொல்கிறேன், நாங்கள் தப்பாக சொல்ல. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட மட்டுமே இவங்களுக்கு தொடர்பு இல்லை, அதனால் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது சொல்ல வருது தானே சார். எங்கேயாவது ஒரு கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் கேட்பானா சார்? அன்பு காதல் இருந்ததுன்னா இந்த சந்தேகன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சரி, ஆனால் இங்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்னங்கன்னா, ஜாய் கிருஷ்ணா அவங்க ஸ்டார்டிங்கே சொன்னாங்க, இதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க ஒவ்வொரு வீடியோவும் நான் வெளியிட போகிறேன், மக்கள் இங்கே தான் தீர்ப்பு. இதில் என்ன பெரிய வீடியோ வெளியிட போகிறாங்க? என்னது சொல்லுங்க. இப்போ லாஸ்டா ஒரு போஸ்ட் போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களே, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் ஓகேன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ எங்க தலைமறைவா இருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நீதிமன்றம் முடிவெடுக்குது சரியா. நீதிமன்றம் இவங்களுடைய எல்லா அறிக்கையாக கொடுக்க சொல்கிறாங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்கிறாங்க சரியா, அஃபிடேவிட் போட சொல்கிறாங்க, அது அஃபிடேவிட் போடுறாங்க. இதில் எங்கே யார் தலைமறைவானது? என்னங்க அறிவு கட்டுத்தனமாக இருக்குது. நீதிமன்றத்தில் நீங்கள் போயிட்டீங்க, மகளிர் ஆணையத்துக்கு போயிட்டீங்க, மகளிர் ஆணையம் வந்து காவல்துறை நடவடிக்கை அடுத்து சிபிசிஐடி போய் கேட்டு போகிறீங்க, கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது சரிங்களா. அப்படி இருக்கும்போது கேட்டால் இவர் என்ன செய்யணும்? மீடியாவில் வந்து உட்காந்து இப்போ வந்து ஒப்பாரி வைக்கணுமா, அழுகணுமா? உங்கள் எதிர்பார்க்குறாங்களா? அப்படி தான் பார்க்குறாங்க இவங்க. நான் நினைக்கிறேன் ஒரு ஷார்ட்கட்டில், ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுடைய அணுகுமுறை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல சொல்லுங்க, இதுக்கு செட்டில்மெண்ட் ஆனா வந்து செருப்பால அடிக்கும், இதெல்லாம் நிறைய முன்னுக்கு பின் முரணான பேச்சு நிறைய நம்ம பார்த்துட்டு தானே வரணும். இப்போ நான் சொல்கிறேன், நான் கேட்டீங்கன்னா, இப்போது
ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துருக்கும் போது அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசவே கூடாது, சம்மந்தமாக யாருமே பேசக்கூடாது. இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம், எதனால் பேசுகிறோம்? அவங்க வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் பேசுகிறோம். இதே நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் யாருமே இதை பேச மாட்டோம். ஒரு ஊடகத்தில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலும் மேலும் வந்து மாதம்பட்டியை நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ சுதீப் பிரியா வந்து ஒரு உங்களுடைய பேப்பரை போடுறாங்க, உங்களுடைய வாட்ஸ்அப்போட வந்து சாட்டிங்கை போடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய ஃபோனை எடுத்து அவர் வந்து சாட்டிங் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இது? நீங்கள் முட்டாளா இல்லை நான் முட்டாளா இல்லை இந்த ஊடகத்தில் பார்க்குற அத்தனை பேர் முட்டாளா? அவங்க ஃபோனை எடுத்து அவங்க வந்து அவர் வந்து அனுப்பின தகவல் அது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அன்னைக்கு டேட்டுக்கு அவர் எங்கள் வீட்டில் இருந்தார், அதுக்கான எவிடன்ஸ் பாருங்க, அவர் எங்கள் வீட்டில் இருந்தாருன்றதுக்கு பாருங்க, நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்க. இது எப்படிப்பட்ட பிளான்? சரி, அவர் எழுதுனது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், அது எழுதுனது வந்து மேனிஃபெஸ்டோ. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க எழுதி அனுப்பல. சரி, அதை ஃபோட்டோ எடுத்து யார் அனுப்பியிருப்பாங்க? அதே அவர் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினார். எப்படி? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து முதல் மனைவி சுதீப் பிரியாவை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து யாருக்கு அனுப்பியிருக்கிறாரு? அவங்களுடைய முதல் மனைவிக்கு அனுப்பியிருக்கிறார். யாருடைய ஃபோன்லேருந்து? என்னுடைய ஃபோனில் இருந்து. அதுக்கு என்ன ஆதாரம்? அது பாருங்க, அவர் எங்கள் வீட்டில் இருக்கிறாரு பாருங்க, ஃபோட்டோ பாருங்க. யாராவது கணவன் மனைவி வீட்டுக்குள்ள நடமாறத போய் ஃபோட்டோ எடுப்பீங்களா? அப்போ அதிலே தெரிய வேணாமா? அவங்ககிட்ட எல்லா ஃபோட்டோ கூட இருக்கலாம். இவன் வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்துட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிடலாம். சீரியஸாக சொல்கிறேன் தம்பி, நான் சொல்ல சமையல் வேலை தான் சொன்னேன், சரியா? இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறது புரியுதா தம்பி? நம்ம யாரும் இங்கே கொச்சப்படுத்தலை, புரியுதுங்களா? யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்க வீட்டுக்குள்ளே வந்து அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஃபோட்டோ எடுப்பாங்களான்னு கேட்குறேன். நடமாறத ஃபோட்டோ கேட்டால் அது வந்து ஒரு எவிடன்ஸுக்காக எடுத்து வச்சேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லலாம். இப்போ புரியுதுங்களா? இது உங்களுக்குலாம் வரலாறு தெரியாது. பில் கிளின்டன் சொல்லிட்டு வந்து அமெரிக்க அதிபர் ஒருத்தர் இருந்தார். மோனிகா லெவன்ஸ்கின்ற வந்து ஒருத்தரோட வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை ஆகும்போது மோனிகா லெவன்ஸ்கி வந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பில் கிளின்டனோட ஜட்டியை கொண்டாந்து போட்டாங்க. இதுதான் ஆதாரம், இதை ஒன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருடைய வந்து இந்திரியம் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரமாக போட்டாங்க. அப்போ அண்ணன் டி ராஜேந்தர் வந்து அவர் சொன்னார், பில் கிளின்டனோட வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனிகா லெவன்ஸ்கி. ஏன்னா அந்த அசிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை எடுத்து நீ பத்திரப்படுத்தி வச்சிருந்த பாரு, இவ்வளோ நாள் அசிங்கம்னு தெரியுது, அதை நீ பத்திரப்படுத்தி வைக்கிறேன்னா அப்போ நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுங்க, நீங்கள் சொல்கிறது தான். நிறைய என்கிட்ட ஃபோட்டோ ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னால் அப்போ ப்ரீ பிளான்டு தானே அர்த்தம். மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கோடீஸ்வரர், அதே சமயத்தில் ஒரு இழிச்சவாயன். அவனை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஏற்கனவே கல்யாணம் பண்ண காதல் கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் எடுத்தான், அதுக்கப்புறம் படம் வந்து இல்லை அவனுக்கு. அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். நம்மளை இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்மக்கிட்ட வந்து உட்காந்து சாப்பிட்ற நிலைமைக்கு அவன் வந்து இருக்கிறான். அப்போ என்ன பண்ணலாம்? அவனை கழட்டி விட்டுட்டு எவனா ஸ்ட்ராங்கான ஒருத்தனை பிடிக்கணும். அப்போ யார் கேட்டால் இவன் தான் சரியான வந்து இருக்கிறதுலே வந்து இவன் தான் இழிச்சவனாக இருக்கான். ஏன்னா நம்ம தங்கன்னு சொல்கிறான் பாரு, நம்மளை தங்கன்னு சொல்கிறான்னா நம்ம பித்தளைன்றது நமக்கு தானே தெரியும். பித்தளை மாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, இது நம்ம பித்தளைன்றது நமக்கு தான் தெரியும். ஆனால் பித்தளையை தங்கன்னு சொல்கிறான்னா இந்த மாதிரி ஒரு இழிச்சவன் கிடைப்பானா? அதான் சார், இப்போ இந்த கேஸ் வந்து ஏறிங் வரப்போகுதுங்க சார். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் இவங்க வந்து என்னோட குழந்தைன்னு வந்துச்சுன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குழந்தை இவரோடுன்னு வந்துச்சுன்னா ஏத்துப்பாரா? இப்போ இந்த கேஸ் ஏறி வரப்போதே என்ன? மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபோன் நம்பருக்கு உங்கள்கிட்ட எங்கிட்ட உட்காந்து கேட்டிருக்கியா? அவன் முதல்ல என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதீப் பிரியா வந்து சரியான அதை கேட்டால் 2 பேருமே ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. நேரம் சுதீப் பிரியா மட்டும் வழக்கு போடுற மாதிரி 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா முதல் மோசடி கல்யாணம், இது சீட்டிங் மேரேஜ். 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. பாவம் அந்த பொண்ணு வந்து ஒரு பக்கம் கணவனை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் பிள்ளைகளை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், சோஷியல் ஸ்டேட்டஸை காப்பாற்றணும் இருக்குல்ல, அது போராடுது. இவங்களை மற்றபடி இவங்க பச்சாதாபம் பார்க்கலாம், 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க தெரியுமா? நடவடிக்கை எடுத்தா இவ்வளோ பேசுகிறீங்களே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நாள் ஏன் வாயை திறக்கலை, இவ்வளோ நாள் ஏன் பேசலை அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி லோக்கலாக உங்களை மாதிரி லோக்கல் ஆட்களாக இருந்தால் பரவாயில்ல. தரங்கட்ட மனிதர்களாக இருந்தால் நீங்கள் போய் மீடியாவில் உட்காந்து அசிங்கத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்க ஒரு கௌரவத்தோடு இருக்கிற பெண்ணுன்றதுனால சமூகத்தில் இருக்க, 2வது சட்டம் தெரிஞ்சவங்கன்றதுனால அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமூகத்தில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை காப்பாற்றுறதுக்காக பொறுமையாக செயல்படுறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இருக்க சட்ட அறிவு என்ன தூக்கி உங்களை உள்ள 2 பேரும் தூக்கி ஜெயிலில் வைக்கலாம். முதல் திருமணம் வந்து லைவ்ல இருக்கும்போது 2வது திருமணம்னா அது மோசடி திருமணம். பரிதாபப்பட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன் கணவன் செய்கிற தவறு தெரிஞ்சிருந்தனால அவங்க என்ன கேட்டால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவனை காப்பாற்றுற அதை தாண்டி 2 பிள்ளைகள் கூட குடும்ப கௌரவம் இருக்குது.
ஃபேமிலி ஸ்டேட்டஸ் உனக்கு ஸ்டேட்டஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து போய் ஒரு மீடியாவில் போய் உட்காந்து அசிங்கத்தை பேசிகிட்டு இருக்கிற. அசிங்கமா இல்லையா? ஒரு கணவன் இருக்கிறான், அந்த கணவனுக்கு வந்து இருக்கும்போது அவர் தங்கம் நீ டைவர்ஸ் பண்ணு தங்கம் அப்படின்னு சொன்னார் கேட்டால் அப்போ அசிங்கமா இல்லாத சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை? வெக்கப்படணுமா வேணாமா? இங்கே தான் நிறைய பேர் ஏமாத்தின்னு இருக்கிறான் நம்மளை, புரியுதா? கற்புனா அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, கற்பு ஆண்களுக்கும் இருக்குது. அதை உணர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். Meriba Paneer Soda. I trust Meriba.